ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தோட அவருடைய வார்த்தையோட ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய இரக்கத்தை கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். கடந்த மாதம் வரைக்கும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தின தேவன் இந்த மாதமும் நம்மை கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக. இந்த மாதம் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணி இந்த மாதம் கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் நடத்துவார். இந்த மாதம் நிறைய புதுமைகளை பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நெடுநாட்களாய் தடையாய் இருந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் தடைகளை மாற்றி அந்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்ல கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த அந்த தியாகத்திலே இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் வருகிற 40 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன். இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி அதை வரவேற்று ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. எல்லா நெருக்கங்களையும் மாற்றி நமக்கு விசாலத்தை தருகிற கர்த்தர். ஆமேன். சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு திரும்பும் சீயோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும். ரொம்ப அழகான பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லாருடைய கரங்களை ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலி. ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலி. மகிமை படுத்துவேன் என்றாரே மகிமனின் வாசம் பெரியரே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். கூறுவிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. கூறுவிட மாட்டோம் விசுவாசத்தோடு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலி. ஆதி நிலையேகுவோமே ஆசி திரும்ப பெறுவோமே பாலான மண்வீடுகள் யாவும் ஆராடும் பெண்ணன் மனையா சிறை வாழ்வு மறையும் சீர் வாழ்வு மலையும் சீரோனின் மகிமை தீரும். சிறை வாழ்வு சீர்வாழ்வு மகன் சீயோனின் மகிமை தீரும். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர்
ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலி. ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலி. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழுப்போ, ஆண்டவர் மார்பில் சுழிப்போ. பதறாத வாழ்வு சிதறாத மனம் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வு சிதறாத மனம் பரிசாக தேவன். கைகளை மேல தட்டி ஆனந்த துதி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஆதாய வெண்ணினாய் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயன்மை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. பானையில் மாயன்மை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. சேர்ந்து பாடுவோம். கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம். இந்த மாதம் கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் உருவாக்கி நடத்திடுமா விசுவாசத்தோடு. உருவாக்கி நடத்திடுமா. இப்ப சொல்லுவோம். கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு. ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உண்டு, அவருடைய வார்த்தை உண்டு, அவருடைய தூதர் உண்டு, அவருடைய அற்புதம் உண்டு. நம்மை நேர்த்தியாய் ஆண்டவர் நடத்த போகிறார். ரொம்ப அழகான பாடல். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மாதம் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த அற்புதத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை நம்ம ரொம்ப கற்றுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சில நேரங்களிலே உறவுகளை, அன்பை, சில காரியங்களை ரொம்ப தேடி 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 போகிறத நம்ம ரொம்ப விடணும். அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்தில் தேடலாம், கர்த்தரிடத்தில் தேடலாம். வேதம் சொல்லுகிறது, என்னை தேடுகிறவன் என்ன பண்ணுவான்னா கண்டடைவான். ஸோ ஆண்டவரை தேட தேட நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். ஆனால் அதே நேரத்தில் மனுஷனை ரொம்ப தேடி தேடி போக போக நமக்கு ஏமாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிஞ்சும். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லெவலுக்குள்ளே நம்ம இருந்தால் மட்டும்தான் சில காரியங்கள் நம்மை தேடி வரும். பாருங்கள், மதுரை பக்கத்தில் ஒரு பிரதர் திடீரென்று அவருடைய வேலையெல்லாம் அவருக்கு போயிடுச்சு. ஸோ வேலை போனதுனால தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய கணவனார் சம்பாதிக்காததை நினச்சி ரொம்ப கஷ்டமாகி, நான் அவங்க கூட வாழ மாட்டேன், நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் என்னுடைய பொருளெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே சொல்லிட்டார், சரி ஓகே நீ எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் எடுத்துகிட்டு போ அப்படின்னா. அந்த வீடு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அவருக்கு மிஞ்சி இருந்தது அவருடைய ட்ரெஸ்ஸும் ஒரு சுட்கேஸும், அதற்கு பிறகு அவர் யூஸ் பண்ணுற ஒரு பாய், பெட்ஷீட்டு, தலையணை, இது மட்டும்தான் மிஞ்சி இருந்திருக்குது. மற்ற எல்லாத்தையுமே வண்டி வச்சு எடுத்து அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது நடந்த சம்பவம். ஸோ அந்த வீடு அப்படியே குப்பை களமாக இருக்குது. அந்த ஒரு வீட்டை நம்ம காலி பண்ணாலே தெரியும், அந்த வீடு குப்பையாக இருக்கும்.
ஒரு கணவனார் வந்து இந்த லாக்டவுன் டைமில், அதுவும் இந்த கொரோனா டைமில் தன்னுடைய கணவனை விட்டுட்டு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுன்றது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அப்படியே அந்த குப்பை நடுவில் வந்து முழங்கால் போட்டாராம்மா. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு வேலை இல்லை, அதனால என் மனைவி என்னை விட்டு போனாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஆண்டவர் அப்போ வந்து ரொம்ப ஆறுதல் படுத்தினாராம்மா. இல்லை, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன். அப்படியே இரவு நேரமானா சரி எப்படியாவது போய் அவருடைய காலில் கூட விழுந்துடலாம், மன்னிச்சிரு, நான் ஏதாவது தப்புன்னா கூட மன்னிச்சிரு, நான் உன்னை போஷிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலான்னு தோணுமாமா. ஆனாலும் ஆண்டவர் வந்து இல்லை, நான் உன்னை தேடி வர பண்ணுவேன் அப்படின்னு ஜபத்திலேயே இருந்து கர்த்தர் ஒரு ஆண்டுக்குள்ள கர்த்தர் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்கு உயர்த்தி, எப்படி அந்த மனைவி போனார்களோ திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு குடும்பமாய் அவர்கள் வந்து சந்தோஷமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்போது சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து உங்களை விட்டு சிலரை ஆண்டவர் எடுக்கும்போது, சிலரை பிரிக்கும் போது வந்து நீங்கள் ரொம்ப தேடி போனீங்கன்னா அந்த உறவுக்கு வந்து சில நேரத்தில் மரியாதை அப்படின்றது இருக்கவே இருக்காது. எதையுமே அப்படிதான். நம்ம வந்து ரொம்ப திரும்ப 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 போய் நிற்கும்போது அதற்கு வந்து மரியாதை இருக்காது. ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் உட்காரணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருங்க, கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை ஆசீர்வதியும், அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் என் கூட இருக்கிறத நிரூபிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். நான் நம்புகிறேன், அதை தேடி வர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விட்டு போன அத்தனை காரியத்தையும் நீங்கள் அல்ல, அது உங்களை தேடி வருவதற்கு நேராய் கர்த்தர் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபத்தை எனக்கு தாண்டி வர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா எல்லாரும் சேர்ந்து? கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும், இந்த மாதம் ஆண்டவர் என்னை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை மீண்டும் ஒரு விசை பாடி ஹல்லேலூயா. தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. இப்ப சொல்லும், கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதருண்டு, அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. தாற்று நீர் வற்றினாலும், தேசம் வஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டார் தேவன். பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் அங்கு தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, இயேசுவே. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, இந்த மாதம் கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர்
பாதை நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதை வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் நடத்திடுவார். இப்ப சொல்லுங்க, கர்த்தருண்டு கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அற்புதமுண்டு. எரிதாற்று நீர் வற்றினால், தேசம் பஞ்சத்தில் வாடினால், பானையில் மாயத்தை குறைந்திட்டால், தேவன் நமக்கு உண்டு. பானையில் மாயத்தை குறைந்திட்டால், தேவன். கைகளை தட்டி கர்த்தருண்டு, கிருபாண்டவரே, இந்த மாதம் உம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றுகிறதற்காக நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லுங்க, உமக்கொருவருக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே. என்னுள்ளும் தேவன் வாழ் பொங்கி வழியுதே. இசையை நெஞ்சித்தானால் ஆடிப்பாடுவே. எவரும் அறியாது என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. தடைகள் மாற்றக்கூடிய ஒரு தேவ மகிமை மாதம் துவங்கட்டும். உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் சேர்த்தையா வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, நீங்க வாழ்க, உங்க நாம வாழ்க. வல்லமை ஒரு மகிமை இப்பொழுது கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, கிருபை 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 கிருபை. Thank you Jesus, thank you Jesus. உங்க வார்த்தை உண்டு ராஜா. இந்த மாதம் ஒருவேளை நிறைய பேர் ஆண்டவரே, நான் இந்த மாதத்துல எதோட நான் காலடி எடுத்து வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்னை சுற்றி ஒண்ணுமே எனக்கு இருக்கிறது மாதிரி தெரியல ஆண்டவரே. எனக்கு பலன் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு பணமும் என் கையில இல்லை. நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உண்டு. நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க வார்த்தை எனக்கு உண்டு ராஜா. உங்க தூதர் உண்டு ராஜா. இந்த மாதம் உம்முடைய அற்புதம் எனக்கு உண்டு. ஹalleluya. நம்புறவங்க கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. இந்த மாதம் நீங்க உண்டு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கர்த்தர் சமூகத்துல விசுவாசத்தோட சொல்ல போறோம்? எஸ், ஆமென். கர்த்தர் சமூகத்துல எல்லாருமே இந்த வார்த்தையை உச்சரிக்க போறோம்.
இந்த மாதம் நீங்க உண்டு ராஜா, நீங்க உண்டு ராஜா. உங்க வார்த்தை எனக்கு அப்படியே அந்த வார்த்தை கடந்து வந்து என்ன தைரியப்படுத்துறத இந்த மாதம் நான் பார்க்க போகிறதற்காக நன்றி ஆண்டவர். எஸ், கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறதை நிரூபிப்பேன். என்னுடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வரும். உனக்கு பணிவிடை செய்வதற்கு தூதர்களை நான் நியமிப்பேன். இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பார்ப்பீர்கள். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு. சொல்லுங்க முழு வெள்ளத்தோடு, நீங்க உண்டு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். நான் அருளும் வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய். இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை அனுப்ப போகிறார், ஒரு வெளிச்சத்தை அனுப்ப போகிறார். அந்த வெளிச்சம் உங்களுக்கு பிரகாசிக்கும் போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த இருள், அது யாராலே வந்ததா இருந்தாலும் அந்த இருள் அகன்று அந்த இடம் வெளிச்சமாய் மாறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று ஆமோதி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி. நான் அருளும் வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய். அவர் அருளும் வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய். இந்த மாதம் இருள்களை எல்லாம் கடக்கிற மாதமாய் மாறப்போகிறது. இந்த மாதமான மரண இருள் உன்னை விட்டு விலகி போகிறது நீங்கள் காண்பீர்கள். இந்த மாதம் உங்களை சுற்றி இருக்கிற அந்த இருள் விலகுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி. நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த வார்த்தைக்காக. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, நேசித்தோர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்து தகப்பனவர், சொன்னதை செய்து தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சொல்லுவோம், நம்புவேன் இறுதி. இந்த சத்தம் நீ கேட்கட்டும் அப்பா சமூகத்தில். நம்புவேன் இறுதி அப்பா, நன்றி. இறுதி. ஹalleluya. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நம்புறவங்க தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி. கைகளை
உயர்த்தி நான் நம்புவேன். ஹalleluya. இன்னும் கொஞ்சம் சத்தமாய் சொல்லுங்க, நம்புவேன், நம்புவேன். இயேசுவே நான் உங்களை நம்புவேன். இன்னும் முழு பலத்தோடு கையை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன். ஹalleluya. உயர்வனே உங்கை களிமண்ணா உடைத்து உருவாக்கும் இந்த மாதம் உருவாக்கு காட்டுவே. உயர்வனே உங்கை களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சொல்லுவேன் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. அப்பா இப்ப எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி என்னை தருகிறேன் இந்த மாதம் என்னை நடத்துவதற்கு உங்க கையில தர ஆண்டவரே. நான் ஒன்னும் ஆண்டவரே, நான் ஒன்னும் ஆண்டவரே. இந்த மாதம் என் வாழ்க்கையை நீங்க கையில எடுங்கப்பா, என் வேலையை நீங்க கையில எடுங்கப்பா, என் எதிர்காலத்தை கையில எடுங்கப்பா. திரும்ப திரும்ப சொல்லுவோம், என்னை தருகிறேன் ஆண்டவரே, படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவேன். சொல்லுங்களேன், இந்த மாதம் என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதிமானும் இல்லை. யோசேப்பை போல் நான் நீங்க அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு வை போல் நீதிமானும் இல்லை. ஆபிரகாமை போல் விசுவாசி இந்த மாதம் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்கு நானாக வந்து நிற்கிறேன். நானாகவே பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று ஏற்றுக்கொள்கிறார், உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார். இப்ப எல்லாருடைய கைகளை உயர்த்தி ஹalleluya முழு பலத்தோடு ஆண்டவரே உம்முடைய ஆவியினுடைய மகிமை இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்தும்படியாய் ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் பாராட்டுகிறதற்காக நன்றி அப்பா. முழு சத்தத்தை உயர்த்தி ஹalleluya இந்த மாதம் நீங்க டிசைன் பண்ணுங்க. இந்த மாதம் தடைகளை மாற்றுகிற கர்த்தர் எங்களுக்கு முன்னே கடந்து போ. ஹalleluya
கரங்களை தட்டி தேவ பிதாவுக்கு முழு பலத்தோட கரங்களை தட்டி, நான் அருளும் வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய். கர்த்தராகிய ஆண்டவர் அனுப்புகிற வெளிச்சத்திலே இந்த மாதம் இருளை ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருப்பதாக, தடைகள் விலகுவதாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சரீரத்திலே வல்லமை உண்டாவதாக, ஆண்டவரே வியாதிகள் மறைந்து போவதாக. Thank you Jesus, thank you Jesus. கோடி நன்றி. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி. இதுவரையிலும் நடத்தின கர்த்தர், இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே எங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காக நன்றி. இந்த மாதம் நாங்கள் அல்ல, அது எங்களை தேடி வரப்போகிறதற்காக நன்றி. எங்களை விட்டு போனது தேடி வரப்போகிறதற்காக நன்றி. இழந்து போனது தேடி வரப்போகிறதற்காக நன்றி. இழந்து போன பலம், இழந்து போன சுகம், இழந்து போன மரியாதை, இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை அத்தனையும் இந்த மாதம் கர்த்தர் திரும்ப தருகிறதற்காக நன்றி அப்பா. உங்க கிருபையின் கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தினுடைய, இந்த வருஷத்தினுடைய இந்த 3வது மாதம் உங்கள் எல்லாரையும் இந்த முதல் நாளிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த மாதம் நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த மாதம் அவரே நம்மோடு கூட இருந்து அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாய் மாற்றி தருவீராக. இந்த மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் சமர்ப்பித்து ஆண்டவரோடு சேர்ந்து ஓடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. வருகிற 5ஆம் தேதியிலிருந்து இந்த 40 நாட்கள் கண்டினியூவா தனி ஜபம், அந்த தனி ஜபத்திலே விசேஷமாக இங்கே 40 நாட்களும் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜப குறிப்பை நாங்கள் தருவோம். அந்த ஜப குறிப்பை நீங்கள் வாங்கி இங்கே இருக்கிற ஹாலு, சுற்றி இருக்கிற இடம், கிரவுண்டு, இங்கே எங்கு வேண்டும் என்றாலும் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். இந்த தனி ஜபத்தை குறித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெளிவான அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னும் உங்களுக்கு விரிவாக தருகிறோம். ஆண்டவர் இந்த ஜபத்தின் மூலமாய் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே கர்த்தர் அமைத்து தருவாராக. நம்ம நேரடியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோபு 29ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். என்னுடைய சூழ்நிலை எல்லாம் விரோதமாய் இருக்கும்போது அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை நான் கடந்து போனேன். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்பி உனக்கு முன்பாக இருக்கிற இருளை கடந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை சுற்றி ஒருவேளை பெரிய இருள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். கடலினால் வந்த இருள், இன்னும் பலவிதமான பிரச்சனைகளினாலே உங்களை சுற்றி வெளியே வர முடியாதபடி நிறைய இருள்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை நான் உனக்கு அனுப்புவேன். நான் அந்த வெளிச்சத்தை உனக்கு அனுப்பி அந்த இருளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கண் தெரியாமல் சிக்கி கொண்டிருக்கிற அந்த இடத்திலே கர்த்தருடைய வெளிச்சத்தை இந்த மாதம் நீங்கள் காண்பீர்கள்.
அந்த இடத்திலே கர்த்தர் வெளிச்சமாய் வருவார். உங்களை சுற்றி ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்பொழுது அந்த இடத்திலே நீங்கள் மிகவும் அழகாய் கடந்து வருவீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். இந்த காரியத்தை எப்படி நான் கடந்து போவேன்? கடந்து போகிறதற்கு ஒண்ணுமே என்னிடத்திலே இல்லையே. இந்த பிரச்சனையை, இந்த சூழ்நிலையை எப்படி என்னால் தாண்ட முடியும்? ஆனா ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நான் உனக்கு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறவர். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அந்த இடத்திலே தேவனுடைய வெளிச்சம் உங்களை தேடி வரும். அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை தேடி வரும். அவர் வெளிச்சத்தை அனுப்பினதற்கு பிறகு அந்த இடத்திலே இருளுக்கு ஆண்டவர் அந்த இடத்திலே எந்த விதமான காரியமும் இருள் செய்யவே முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு 3 வீசை சொல்ல போகிறோம். கர்த்தர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். சொல்லுங்கள், அவர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். அவர் அருளும் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். ஆமென். சிலருடைய வாழ்க்கையிலே இந்த இருள் வெளியிலே எல்லாம் வெளிச்சமாகத்தான் இருக்கும். அப்படின்னா வெளியிலே இருள் இல்லை. சிலருக்கு உள்ளான இருள், தன்னுடைய வாழ்க்கை ஒரு இருளிலே பிரகாசிக்க பண்ணுகிறது. இருளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா வெளிச்சம், வேலை இருக்கிறது, சம்பளம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, குடும்பம் எல்லாம் இருக்குது. ஆனால் தனக்கே தெரியாமல் ஒரு இருளிலே நீங்கள் நடந்து கொண்டு வரலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த மாதம் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு காண பண்ணுவார். அந்த வெளிச்சத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அந்த மரண இருளில் இருந்து கர்த்தர் இந்த மாதம் வெளியிலே உங்களை கொண்டு வருவார். அந்த கடன் என்கிற இருளில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை சுற்றி எந்த இருள் தொடர்ந்து கொண்டு வந்தாலும் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் அந்த இடத்திலே அந்த இருளில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். பாதை தெரியாத உங்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் ஒரு பாதையை கர்த்தர் காண்பிப்பார். அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு நடத்துகிற கர்த்தர். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை, வேதம் சொல்கிறது, நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் கடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம அதை எப்படி கடப்போம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை கர்த்தர் அனுப்பி நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய சூழ்நிலையை கடக்க பண்ணுகிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த மாதம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து போவீர்கள். கர்த்தர் உங்களை கடந்து போக பண்ணுவார். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை டிராவல் பண்ண வைப்பார். பல வருடங்களாக ஒரே இடத்திலே ஒரே பிரச்சனையிலே சுழண்டு கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் கடந்து போக, அந்த இடத்திலிருந்து கடந்து போகிறது போல ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சொல்லுங்கள், வாசிக்கலாம். முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி கடக்க பண்ணுகிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 32ஆம் அதிகாரம். கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடே இருந்தது இல்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடே இருந்தது இல்லை. 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலிருந்தும் அவர் உன்னை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி
தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கடக்க பண்ணுவேன், நான் வனாந்தரத்தை கடக்க பண்ணுவேன், இந்த சூழ்நிலையை கடக்க பண்ணுவேன். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிற காரியத்தை இந்த மாதம் எப்படி கடக்க பண்ண போகிறார் என்றால், நம்பர் 1 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவனே அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினார். ஆமென். ஒருவேளை உங்களுடைய மனங்கள் சில காரியங்களை கடப்பதற்கு பலவிதமான மனிதர்களை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில இவங்க நமக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்களா, இந்த சூழ்நிலையில இவர்கள் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி ஏதோ ஒன்றை பிடித்து நம்ம கடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இவர்கள் மூலமா உயரணும், இவங்க மூலமா வளரணும், இவங்க மூலமா இவங்க நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தா நம்ம வெகு தூரம் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு அனுமதித்திருக்கிற சூழ்நிலையை உன்னை நான் கடக்க பண்ணுவேன். எப்படி கடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, 10 பேரை கொண்டு அல்ல, உங்களுடைய சொந்தத்தை கொண்டு அல்ல, நீங்க நேசிக்கிற நபரை கொண்டு அல்ல, கர்த்தர் இந்த வனாந்தரத்தை கடக்க பண்ண போகிறார். அவர் ஒருவரே உங்களுடைய கரத்தை பிடித்து, கர்த்தர் ஒருவரே உங்களை இந்த பிரச்சனையை கடந்து போக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். இந்த பிரச்சனை ஆரம்பித்ததிலிருந்து, இந்த சுமையை ஆரம்பித்ததிலிருந்து எல்லாரும் ஒண்ணுன்னா உங்களை விட்டு போகிறத நீங்க நிறைய பேர் உணர்ந்திருக்கலாம், நிறைய பேர் அமைதியா இருக்கலாம், நிறைய பேர் எதுவுமே செய்யாம அவர்களுக்கு இருந்தும் செய்யாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கடக்க பண்ண போகிறேன். இந்த வனாந்தரத்தை, இந்த சூழ்நிலையை கடந்ததற்கு பிற்பாடு நீங்க எல்லாரும் என்ன சாட்சி சொல்ல போறீங்க அப்படின்னா, கர்த்தர் ஒருவரே நடத்தினார், கர்த்தர் ஒருவரே நடத்தினார். உங்களுக்கு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார், உங்களை கர்த்தர் சாட்சி சொல்ல வைப்பார். அப்பொழுது இந்த பிரச்சனையில இவங்கெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்க, இவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்பி இருக்கிற பர்வதம் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். அவர் ஒருவராலே நீ கடப்பாய், அவர் ஒருவராலே நீ கடப்பாய். வேறு யாரும் இந்த சூழ்நிலையிலே நம்மோடு இருக்க மாட்டார்கள். சிலருக்கு மட்டும் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில இருக்கிற முழு காரியத்தையும் அவர் ஒருவரே எடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு 4 பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையை கடக்கும் போது யாராவது 4 பேர் நம்ம கூட இருக்கணும், நமக்காக ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு ஆலோசனை கொடுக்கணும், நமக்கு ஆதரவா இருக்கணும்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, நான் ஒருவனே நடத்துவேன். ஆனா நமக்கு வருத்தமா இருக்கும், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில யாருமே எங்க கூட இல்லையே, யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டார்களா? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அது உங்களுக்கு கடினமாய் தெரியும். ஆனா ஒரு நாள் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் அந்த உரிமையை எடுத்தது நல்லது, நீங்க மட்டும் என்னை தட்டி கொடுத்தது நல்லது, நீங்க மட்டும் என்னை ஆறுதல் படுத்தினது நல்லது. நான் நம்புகிறேன், இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு வெளிச்சத்தை உனக்கு அனுப்புவேன். அந்த வெளிச்சம் எங்கிருந்தும் தேடி வரும், அது வனாந்தரத்திலிருந்து உங்களை தேடி வரும், நீங்கள் அறியாத இடத்திலிருந்து அந்த வெளிச்சம் உங்களை தேடி வரும். அவர் அனுப்புகிற அந்த வெளிச்சத்திலே இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போவீர்கள். இந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து கர்த்தர் ஒருவனே நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் கூட மட்டும் யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை விட்டு மட்டும் எல்லாரும் பிரிஞ்சு போறாங்க? வேற எதற்காகவும் அல்ல,
ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவர் ஒருத்தர் தான் உங்களை கடக்க பண்ணணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அது இன்னைக்கு தெரியாத ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த பிரச்சனையை முடிச்சு வெளியே வரும்போது தான் அந்த கிரெடிட் முழுவதும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா கர்த்தர். நீங்கள் வெளியே வருவது உண்மை, உங்களை கடக்க பண்ணுவது உண்மை. நீங்கள் இந்த யோர்தானை கடப்பீர்கள், நீங்கள் இந்த செங்கடலை கண்டிப்பாக கடப்பீர்கள். உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த மகா பெரிய யோர்தானை நிச்சயமாக உங்களுடைய கால்கள் கடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த செங்கடலை பார்த்து நீ எவ்வளவேனும் பயப்படாத, இந்த யோர்தானை பார்த்து எவ்வளவேனும் பயப்படாத, இந்த சூழ்நிலையை பார்த்து எவ்வளவேனும் பயப்படாத. நான் தாண்டிக்கிட மாட்டேன், நான் இந்த இடத்தை விட்டு போய்க்கிட மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கடக்க பண்ணுவேன், இந்த இருளை தாண்ட பண்ணுவேன். இந்த இருளை தாண்டி நீ போவாய். அந்த இருளிலே கடக்கும் போது யாருமே உன்னோடு கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ என்னை குறித்து சாட்சி சொல்லுவாய். கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே என்னை கடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மட்டும்தான் கூட இருந்து அந்த பிசினஸை கர்த்தர் வளர்த்த போறாரு. அவர் ஒருவர் கூட இருந்து உங்க பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அவர் ஒருவர் மட்டும் கூட இருந்து உங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்த போகிறார். இப்ப கையை உயர்த்தி 3 விசை சொல்லுவோம். கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார், அந்நிய தேவன் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை. கர்த்தர் ஒருவரே என்னை, கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியணும், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னதான் ஆண்டவரை நேசித்தாலும் அவர்களுடைய சிலர் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அந்நிய தேவர்களை கையில வச்சிருந்தாங்க, விக்கிரகங்களை கையில வச்சிருந்தாங்க. பிரச்சனை வரும்போது எந்த பக்கமாவது திரும்பலாமா அப்படின்னு பார்த்தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், வேற எந்த சொல்யூஷனும் நமக்கு இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வரணும். சில நேரங்களிலே பிரச்சனைகள் நமக்கு அதிகமாய் வரும்போது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பாருங்க, திருச்சபைக்கு வருவாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு ஐடியா கூட இருக்காது. ஆனால் சர்ச்சுக்கு வருவாங்க. ஏன் ஜெபம் பண்ண வர்றாங்கன்னா, எப்படியாவது ஒரு இடத்துல விடுதலை கிடைச்சா போதும் சார், என்ன வேணாலும் பண்ணுறேன் சார், விடுதலை மட்டும் கிடைச்சா போதும், எங்கேயாவது ஒரு இடத்துல விடுதலை கிடைச்சா போதும். இங்கே கூப்பிட்டாலும் போவாங்க, அங்கே கூப்பிட்டாலும் போவாங்க, யார் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு பின்னாடியே போவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு விடுதலை கிடைச்சா போதும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நமக்கு ஒன்று தெரியணும், எங்கேயும் போய் விடுதலை அல்ல, எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு விடுதலை கிடைச்சா போதும், யார் மூலமாவது எனக்கு விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீர் ஒருவரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும், நீர் ஒருவரே எனக்கு நீர் தரணும், நீர் ஒருவரே எனக்கு நீர் உயர்த்தணும். இந்த மாதம் நான் நம்புகிறேன், நீங்கள் பலரிடத்திலே சொல்லி வைத்திருக்கலாம், பலரிடத்திலே தேடி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை தாமதம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை கர்த்தரே செய்ய போறாரு. நீங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே வேற யாரும் செய்ய வேண்டாம், ஆண்டவரே இந்த வனாந்திரத்தில் வேற யாரும் என்னை கடக்க பண்ண வேண்டாம், ஆண்டவரே இந்த அக்னியில வேற யாரும் என்னை கடக்க பண்ண வேண்டாம், இந்த சூழ்நிலையில நான் கடந்து போறதற்கு யாருமே என் கூட இல்லாட்டி பரவாயில்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே சொல்லுங்க. நிறைய பேருடைய கரத்தை ஆண்டவர் பிடிக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய இருளான இடம், சுத்தி இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, வழி தெரியல, எங்க பள்ளம் எங்க மேடுன்னு தெரியல, எங்க முள் எங்க கல்லுன்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல அவர்களுக்குன்னு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்பி கையை பிடிச்சு, இந்த வனாந்தரத்துல நான் உன் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் நிரூபிக்கிறத பார்க்கிறேன். நிறைய பேருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சிஸ்டர், பிரதர், இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காக தான் பிரதர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருவனே உன்னை நடத்துவேன், நான் ஒருவனே உன்னை நடத்துவேன், நான் ஒருவனே நடத்துவேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். ஒரு விசை ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அழகான ஒரு சாட்சியை சொன்னார்.
பொதுவாக நம்ம நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஏதாவது ஒன்று செய்யும்போது அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பொதுவாக ஒரு அப்பா ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்யும்போது பிள்ளைங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. வெளியில் சொல்லாட்டா கூட வெளியில் 1000 பேர் அவங்கள தட்டி கொடுத்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா பண்ணுன, நீ ரொம்ப நல்லா செய்வ போல தெரியுது அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ ஒரு காரைக்குடி பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அவர் ரொம்ப அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்கரேஜை எதிர்பார்த்தது வேற எங்கேயும் கிடையாது. என்னுடைய வீட்டில் தான் என்னுடைய என்கரேஜ்மெண்ட்டை எதிர்பார்த்தேன். என்னுடைய தகப்பனார் உற்சாகப்படுத்துவார், என்னுடைய தகப்பனார் ஒரு காரியத்தை எனக்காக ஆதாயப்படுத்துவார். ஆனால் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை கூட என்னை பார்த்து, நீ நல்லா பண்ணுற, நல்லா இருக்குது, நீ இதை தொடர்ந்து செய், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ நில்லு அப்படின்னு ஒரு நாள் கூட எனக்கு சொன்னதே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் சில நேரத்தில். சரி, நம்முடைய அப்பா நம்ம கூட இல்லையே, நம்ம அப்பா நம்ம கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம எல்லாருக்கும் செய்வார், ஊரில் செய்வார், சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்வார். ஆனால் எனக்கு மட்டும் என்கரேஜ்மெண்ட்டே இருக்காது. அப்புறம் கடைசியில் எங்களுடைய தகப்பனார் இறந்து போனார். இப்போ ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். ஆனால் நான் ஒன்று மட்டும் இப்போ விசுவாசிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அந்த கிரெடிட்டை என்னுடைய தகப்பனாருக்கு கொடுக்க முடியாது. ஒருவேளை என் தகப்பனார் என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு அந்த பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணி எனக்கு அவர் கொடுத்துருந்தாருன்னா, எங்கள் அப்பா தான் எனக்கு ஆரம்பித்து விட்டார், எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் செஞ்சாருன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா ஒன்றுமே செய்யாததுனால நான் ஒன்று நம்புகிறேன், கர்த்தர் ஒருவரே என்னை, கர்த்தர் ஒருவரே. பிரதர், சில ஆதரவுகள் உங்களை விட்டு போகுதா, நீங்கள் கவலைப்படாதீங்க. சில தட்டி கொடுக்க வேண்டிய மனிதர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களா, நீங்கள் கவலையே படாதீங்க. தாவீத ஆண்டவர் உயர்த்தணும்னு சித்தம் கொண்டார், தாவீத ராஜாவா மாற்றணும்னு ஆண்டவர் கர்த்தர் நிர்ணயம் பண்ணார். ஆனால் எப்படி நிர்ணயம் பண்ணார்னா, அவங்க அப்பா மூலமாய் அல்ல, அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாய் அல்ல. தாவீது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனை முடியும் போது நீங்கள் ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவாங்க. பிரதர், இந்த பிரச்சனையில் உங்கள் கூட யாரெல்லாம் பிரதர் இருந்தாங்க, சிஸ்டர் இந்த சூழ்நிலையில் உங்கள் கூட யார் சிஸ்டர் வந்தாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டர், ஆண்டவர் ஒருத்தர் என் கூட அதிகமாக இருந்தார் பாஸ்டர், ஒரு நண்பனை போல என் கூட இருந்தார், ஒரு தகப்பனை போல என் கூட இருந்தார். தகப்பன், இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா என் கூட இல்லையே, இந்த சூழ்நிலையில அம்மா என் கூட இல்லையே, இந்த சூழ்நிலையில் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இல்லையே. ஆனால் ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை பார்த்து தீர்க்க தரிசனமாக வாக்கு கொடுக்குறாரு. இன்னைக்குள்ள வாக்கு தத்துவம் உனக்கு தான் மகனே, இன்னைக்குள்ள வார்த்தை உனக்கு தான் மகளே, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், இந்த வனாந்தரத்தை நீ என்னாலே கடந்து போவாய், நான் உனக்கு வெளிச்சமாய் இருப்பேன். ஓ, அந்நிய தேவர்கள் ஒருவனும் உன் கூட இருப்பது இல்லை, நானே உன்னை கடக்க பண்ணுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று ஆமோதித்து, வேற ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே, வேற ஒண்ணு வேண்டாம், வேற ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே, வேற ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே. உங்களை தவிர யாருமே எங்களுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல. அப்படியே ஒரு ஜபமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் ஓட்டத்துல நான் தனிமை இல்லை, துணையாளர் என்னை விட்டு நீங்க விலக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். யாரோ நிறைய பேருடைய இருதயம் அப்படியே உடைஞ்சு போயிருக்குது. பாஸ்டர், உண்மையில இந்த வார்த்தை எனக்காக தான் பாஸ்டர், எனக்காக தான் பாஸ்டர். இவங்களுக்கெல்லாம் இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் யாருமே இல்லையே. வேலை செய்யற இடத்துல என் கூட வேலை செய்யறவங்க 5000 பேர் 10,000 பேர் வேலை செய்யறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யற அந்த கம்பெனில எனக்குன்னு ஒருத்தரும் இல்லையே. என் வீட்டை சுற்றி அத்தனை பேர் குடியிருக்கிறாங்க, ஆனா எனக்குன்னு ஒருத்தர் இல்லையே. என் வீட்டுக்குள்ளேயே எனக்குன்னு ஒருத்தர் இல்லையே. ஆனா கர்த்தர் மட்டும் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு யாரும் இல்லைன்னு நீ சொல்ல வேண்டாம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. பாடுவோம். நேசித்தவர்
கைய மேலவே சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, நம்பு ஆண்டவரே. ஏசப்பாவை பார்த்து நான் நம்பு ஆண்டவரே. ஏதும் இல்லை என்ற கவலை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை அப்பா, இதை பாடிக்கொண்டு இருக்கும் போதே செய்திடும் தகப்பனவர் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி, முழு பலத்தோடு நம்புவேன். நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நம்ம கடக்க போறோம். கர்த்தர் நம்மை கடக்க பண்ண போகிறாரு. முதலாவதாக இந்த சூழ்நிலையில ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ இதை கடந்து போகிறதற்கு உன் கூட யாருமே இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே. முழு கிரெடிட் யாருக்குன்னா தேவனுக்கு தான் செலுத்த போறீங்க. நீங்க மேடையில் நின்று யாருக்கும் நீங்க நன்றி சொல்ல வேண்டியது வராதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சில மேடைகளில் சிலர் நிற்கும் போது ஆயிரக்கணக்கான பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவங்களுக்கு இவங்களுக்கு. ஆனா நீங்க நிக்கிற இடத்துல நீங்க யாருக்குமே சொல்ல வேண்டியது இருக்காது. நீங்க ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சொன்னா போதும், என்னை இதுவரையிலும் அவர் ஒருத்தர் தான் நடத்தினாரு, என்னை இதுவரையிலும் அவர் ஒருத்தர் தான் கடந்து போக பண்ணினார். இந்த பிரச்சனையினுடைய முடிவில் நீங்க சாட்சி சொல்லுவீங்க சிஸ்டர், பிரதர், நீங்க சாட்சி சொல்லுவீங்க. உங்க குடும்பத்துல ஒரு சாட்சி, உன் பிள்ளைய குறிச்சு ஒரு சாட்சியை சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்தை குறிச்சு ஒரு சாட்சி சொல்லுவீங்க. அது ஒரே ஒரு சாட்சி, அதை ஒரே ஒருத்தருக்கு தான் மகிமை, அது ஒரே ஒருத்தருக்கு தான் கனம். அது என்னை வழி நடத்தின கர்த்தர், அந்நிய தேவன் ஒருவனும் என் கூட இருப்பதே இல்லை. நீங்க தேடி போகாதீங்க, நீங்க தேடி போகாதீங்க. போக போக நீங்க அவமானத்தோட தான் திரும்பி வருவீங்க, நீங்க மன கஷ்டத்தோட தான் திரும்பி வருவீங்க. ஆண்டவர் ஏன் அப்படின்னா உங்க வாழ்க்கையினுடைய முழு உயர்வையும் அவரே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எவ்வளோ பெரிய மகா பெரிய தெய்வம் அவர்! என்னுடைய சூழ்நிலையை, அவர் என்னுடைய காரியத்தை பொறுப்பெடுத்து நான் தான் உனக்கு செய்வேன்னு அவர் சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை திரும்ப ஒரு நாள் நம்ம வேற யாரிடத்திலிருந்தும் பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லுவோம். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம், 58வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்த அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. சொல்லுங்கள், ஒரு 3 வீசை சொல்லுங்கள். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன்னுடைய வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது நம்மை கடக்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய பிரச்சனையை, நீங்கள் இப்பொழுது போகிற அந்த காரியத்தை கர்த்தர் கடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். முதலாவது, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை கடக்க பண்ணுவேன்.
நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இந்த சூழ்நிலையை உன்னை சீக்கிரமாய் கடக்க பண்ணுவேன், சீக்கிரமாய் கடக்க பண்ணுவேன், துரிதமாய் கடக்க பண்ணுவேன். இந்த மாதம் கர்த்தர் ஒரு சில பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் தீவிரப்படுத்துவேன், நான் துரிதப்படுத்துவேன், நான் வேகமாக்குவேன். இந்த காரியம் இனி அமர்ந்திருக்காது, இந்த காரியம் இனி காத்திருக்காது. கர்த்தருடைய வேலையை கர்த்தர் சீக்கிரமாய் செய்ய போகிறார். கர்த்தருடைய அற்புதத்தை சீக்கிரமாய், உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. ஒருவேளை இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க காலதாமதத்தை குறித்து ரொம்ப கஷ்டப்படலாம். அடுத்த நாள் காலையில் எப்பொழுது விடியும் என்று நீங்கள் வேதத்தில் சில வசனங்கள் அப்படி வாசிக்க முடியும். நீங்கள் சங்கீதம் 130வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் 130வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். 130ஆம் சங்கீதம் 6வது வசனம், எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அப்படின்னா இங்கே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, எப்ப விடியும், எப்போ விடியும், எப்போ அற்புதம் நடக்கும், நாளைக்கு நடக்குமா, நாளானைக்கு நடக்குமா, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நடக்குமா, கர்த்தர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள செய்ய மாட்டாரா? உங்களுடைய மனம் ஒருவேளை காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போகலாம். ஆண்டவரே, துரிதப்படுத்துவதற்கு ஏதாவது செய்வீரா, அவசரமாய் செய்யறதுக்கு ஏதாவது பண்ணுவீரா? ஆனால் நீங்கள் அப்படி நினைக்க நினைக்க ஒருவேளை அது ஸ்லோவாயிட்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கடக்க பண்ணுகிற அந்த ப்ராசஸை கர்த்தர் வேகப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த கடனில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற ப்ராசஸை கர்த்தர் வேகப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் எதிர்கால காரியத்திற்காக நீங்க யோசிக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் வேகப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளையினுடைய காரியத்தை கர்த்தர் வேகப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அமைதியா இருக்கிற காலம் முடிந்து கர்த்தர் வேகப்படுத்துகிற காலம் ஆரம்பமானது என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய காத்திருக்கிற காலம் முடிந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அரண்மனையிலிருந்து ஒரு காரியம் அனுப்பப்படுகிறது. அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்பை தலைமுடிய வெட்டி அவனுடைய தாடியை எல்லாம் கிளீன் பண்ணி அவனுக்கு வஸ்திரத்தை மாற்றுகிறவர்கள் எப்படி பண்ணினாங்க அப்படின்னா, ஸ்லோவால் அல்ல, இதுவரைக்கும் யோசேப்பு காத்திருந்தான். ஆனா அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ராஜாவினிடத்திலிருந்து கட்டளை புறப்பட்ட போது எல்லாம் வேக வேகமா நடந்துருச்சு. அவனை கிளீன் பண்ற வேலை வேகமாய் நடந்துருச்சு. அவன் அந்த கிடங்கிலிருந்து வெளியே கொண்டு வருகிற காரியம் வேகமாய் நடந்துருச்சு. பரலோக தேவனுடைய அரண்மனையிலிருந்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சத்தம் பிறப்பிக்கப்படும். தூதர்களை பார்த்து கர்த்தர் ஒரு கட்டளை இடுவார். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற தூதர்களை பார்த்து கர்த்தர் ஒரு கட்டளை போடுவார். என் மகனுடைய காரியத்தை வேகப்படுத்து, என் மகளுடைய காரியத்தை வேகப்படுத்து. எஸ், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்ட தட்ட, அப்பா, இது உங்க வார்த்தை, இது உங்க வார்த்தை, உங்க வார்த்தை. என் பிள்ளைய தூக்கி எடுக்கிற அந்த வேலை இப்பொழுது தீவிரமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் தீவிரமாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் வேகப்படுத்துகிறார், கர்த்தர் வேகமாய் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமீன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 15வது வசனம், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்ததாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்ததாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாக
நம்பர் 3, கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளைய ஒரு சூழ்நிலையை கடக்க பண்ண போறாரு. எப்படி கடக்க பண்ண போறாருன்னா, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருக்கிற. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கடக்க பண்ணுவேன், நான் உன்னை அந்த இடத்துல இருந்து கொண்டு வருவேன். எப்படி அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்பாக இருக்கிற நிறைய பேர் அந்த இடத்தை கடந்திருக்கலாம், அந்த சூழ்நிலையை கடந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு சாட்சி இருக்கலாம், இல்லைன்னா அவர்களுக்கு ஒரு நஷ்டம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருன்னா, இதுவரையிலும் யாரும் நடக்காதது போல, இதுவரையிலும் யாரும் கடந்து வராத அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உன்னை நான் கடந்து வர பண்ண போகிறேன். புது அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க எத்தனை பேர் அந்த பிரச்சனையை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை புது அனுபவத்துக்குள்ள விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க அந்த பிரச்சனையை கடக்கும் போது, அந்த சூழ்நிலையை கடந்த சிலருக்கிட்டத்துல நீங்க பேசும்போது அது மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க ஸ்பெஷல், நீங்க வேறுபட்டது. அவர்களை ஆண்டவர் நடத்தினது இந்த விதமா நடத்தி இருப்பாரு, அவர்களுக்கு இந்த விதமாய் நடந்திருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, ஒருவரும் கடவாதிருக்கிற ஒருவரும் இந்த மாதிரி கடந்ததே இல்லை. சிலர் ஆற்றை கடக்கும் போது, தண்ணீரை கடக்கும் போது ஒவ்வொருத்தரும், ஒரு சிலர் கப்பல்ல கடக்கலாம், சிலர் போட்டில் கடக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை நீச்சல் அடிச்சுதான் உங்களை கடக்க பண்ணணும்னு கர்த்தர் வைத்திருப்பாரே. ஆனால் அப்படி செய்ய வல்லவர். நம்பர் 3, மூன்றாவதாக, நீ கடப்பாய், இந்த சூழ்நிலையை கடப்ப, இந்த பிரச்சனையை கடந்து போவ. நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவ. எப்படி அப்படின்னா, இதுவரைக்கும் உங்க குடும்பத்திலேயோ உங்க வம்சத்திலேயோ உங்களை சுற்றிலுமோ யாரும் கேள்விப்படாத ஒரு அனுபவத்தில், யாரும் கடந்திராத ஒரு அனுபவத்தில், யாருமே எதிர்கொள்ளாத ஒரு அனுபவத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துகிற வழி தனியாக இருக்கும், நான் உன்னை நடத்துகிற பாதை வித்தியாசமா இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எஸ், கர்த்தர் உங்களை நடத்துகிறது, வித்தியாசமாய் நடத்த போகிறார். ஆமென். ஸ்பெஷலாய் கர்த்தர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து போவேன். அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து போவேன். இந்த மார்ச் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அப்பொழுது அவர் தீபம் உங்கள் தலையின் மேல் பிரகாசித்து அவர் அருளின வெளிச்சத்தினால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த இருளா இருந்தாலும் அந்த இருளை நீங்கள் கடந்து போவீர்கள், அந்த இருளை சுலபமாய் கடப்பீர்கள். கர்த்தர் இந்த மாதம் நம்முடைய இருள்களை கடந்து போவதற்கு அவருடைய வெளிச்சத்தை அனுப்புகிறார். அந்த வெளிச்சம் நம்முடைய குடும்பத்திலே பிரகாசிக்கிறது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் எனக்குள்ளே பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீ கடந்து போவாய், நீ கடந்து போவாய். நம்பர் 1, முதலாவதாக அந்த கர்த்தர் ஒருவரே உன்னை நடத்தினார், நானே உன்னை கடக்க பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு 3 காரியத்தை நீங்க தெளிவா இந்த மாதத்துல ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசிக்கணும். ஆண்டவர் என் கையை பிடிச்சு என்னுடைய எல்லா செங்கடல்களையும் கர்த்தர் கடக்க பண்ண போறார். நம்பர் 1, முதலாவதாக அவர் ஒருவரே என்னை நடத்தினார், அந்நிய தேவர்கள் ஒருவரும் என் கூட இருப்பது இல்லை. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் அந்த காரியத்தை வேகமாய் கடக்க பண்ண போகிறார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, உங்க கூட கர்த்தர் இருந்து உங்களை கடக்க பண்ண போறார். நம்பர் 2, கர்த்தர் உங்களை வேகமாய் கடக்க பண்ண போகிறார். நீங்க சீக்கிரமா இந்த இடத்தை கடந்து போவீர்கள், சீக்கிரமா இந்த வனாந்தரத்தை கடந்து போவீர்கள், சீக்கிரமா இந்த இருளை கடந்து போவீர்கள், சீக்கிரமா இந்த பிரச்சனையை நீங்கள் தாண்டுவீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் 10-20 வருடமாய் கண்டினியூவாய் இருக்கிற சில காரியங்கள் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க தாண்டி டிராவல் பண்ணி போவீங்க, டிராவல் பண்ணி போவீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. நம்புற அத்தனை பேருக்கும் ஆமென் ஆமென் என்றும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் உங்களை கடக்க பண்ண போறார். எப்படின்னா, புது அனுபவத்துல
கர்த்தர் உங்களை யாருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்காது, யாருக்கும் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாரு, யாரும் இந்த அனுபவத்துல போயிருக்க மாட்டாங்க. உங்களை ஆண்டவர் நடத்துகிற வழி எப்படிதான் இருக்கும்னா கர்த்தர் ஸ்பெஷலாவே கர்த்தர் செய்வார். சிலர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம், பிரதர் இந்த மாதிரி பிரச்சனைக்கு நான் இந்த மாதிரி பண்ணணும் பிரதர், நீங்க ஒரு லோன் எடுத்துக்கிறீங்களா, நீங்க ஒரு கடன் வாங்கிக்கிறீங்களா, நீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு எத்தனையோ பேர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். நீங்க எந்த ஆலோசனையும் கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஸ்பெஷலாய் கர்த்தர் நடத்த போறாரு. கர்த்தர் இந்த அனுபவத்துல உங்களை வித்தியாசமா கடக்க போறாரு. நான் நம்புறேன் அவங்க தேடி போய் தான் அற்புதம் நடந்தது, ஆனா உங்களுக்கு தேடி வந்து அந்த அற்புதம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் நிறைய பேரிடத்துல சிபாரிசு செய்தா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஆனா நீங்க போய் நிற்கும் போது கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும். அந்த காரியம் எந்த செலவும் இல்லாமல் உங்களுக்கு நடப்பதற்கு கர்த்தர் ஆமேன் ஆமோதிக்கிறவர். ஆமேன். அவர்களுக்கு நிறைய செலவின் நிமித்தமா இந்த காரியம் நடந்துச்சு, ஆனா உங்களுக்கு அப்படி அல்ல. கர்த்தர் என்ன வித்தியாசமா நடத்த போறாரு. எத்தனை பேர் நம்புறீர்கள்? அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, துணையாளர் என்னை விட்டு கண்டிப்பா கடந்து போவதில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். இந்த மாதம் ஸ்பெஷல் மாதம். இந்த மாதம் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாதம். அவர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. சொல்லுவோம். நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. கலப்பனே நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி. கைகளை மேல உயர்த்தி சத்தமா எல்லாரும் ஆராதிங்க, ஆராதிங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகனே, இந்த இருளை குறித்து நீ பயப்படாதே. உனக்கு முன்பாக இருக்கிற கடன் என்கிற இந்த இருளை குறித்து பயப்படாதே. உனக்கு முன்பாக இருக்கிற இந்த அடைக்கப்பட்ட வாசல் என்கிற இருளை குறித்து நீ பயப்படாதே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். இந்த மாதம் கர்த்தராகிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம் இதுதான். நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இந்த இருளை கடந்து போவாய். இந்த பிரச்சனையை கடந்து போவாய். இந்த சூழ்நிலையை கடந்து போவாய். இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளை கடக்க பண்ணுகிற மாதம், பிரச்சனைகளை தாண்ட பண்ணுகிற மாதம். கர்த்தராகிய அவர் கரத்தை பிடித்து உன்னை இந்த மாதம் கடக்க பண்ண போகிறார். இதுவரையிலையும் உங்களை சுற்றி இருந்த பல சூழ்நிலைகளை இந்த மாதம் கர்த்தர் கடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நன்றி. ஏதும் இல்லை என்ற கவலை நம்புங்க, நம்புங்க. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்தி தகப்பனவர். சொல்லுங்க. செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி இயேசுவா. நம்புவேன் முழு பலத்தோடு நம்புவேன். சொல்லு எல்லாரும். நம்புவேன்.
கிருபை, கிருபை மேல கிருபை, தயவு மேல தயவு, கிருபை மேல கிருபை, தயவு மேல தயவு. இந்த புதிய மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய ஊழியக்காரனா நான் திறப்பில் நிக்கிற ஆண்டவரே, எப்படி நான் இந்த இருளை கடப்பேன்? நிறைய பேருடைய இருதயம் அப்படியே திணறிட்டே இருக்குப்பா. அவங்கள சுற்றி இவ்வளவு பெரிய இருள் இருக்குன்னு யாருக்குமே தெரியல ஆண்டவரே. காலையில 12 மணி, எல்லா பக்கமும் வெளிச்சம், ஆனா என் பிள்ளை மட்டும் இருளிலே உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி ஃபீல். எல்லாருமே வெளிச்சத்துல நடத்துறாங்க, எல்லாருமே வெளிச்சத்துல தான் நடக்கிறாங்க, ஆனா என்னுடைய பிள்ளைய மட்டும் சுற்றி ஒரு இருள் அப்படியே சூழ்ந்துட்டே இருக்குது. எவ்வளவு லைட் போட்டாலும் அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியல, எத்தனை போய் வெயில்ல உட்கார்ந்தாலும் அந்த வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே வெளியில இருக்கிற இருள் அல்ல, இருதயத்துக்குள்ளே ஒரு இருள் ஓடிட்டே இருக்குது. என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், என்ன என்னுடைய எதிர்காலம், அது நினைச்சாலே மரண இருளா இருக்குதுப்பா. ஆனா இந்த மாதம் நீங்க எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, இந்த இருளிலே முடிஞ்சிருவேனோ, இந்த இருளை விட்டு என்னால வெளியே வரவே முடியாதோ, இந்த இருளிலிருந்து யார் என்னை வெளியே கொண்டு வருவார்? அப்படியே திணறிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய், நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். இப்பொழுது இந்த சத்தம் எந்தெந்த காதுகளிலே தொனிக்கப்படுகிறதோ அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அந்த மரண இருள் இப்பொழுது விலகுவதாக, அந்த மரண இருள் விலகுவதாக, அந்த வருத்தத்தின் இருள் விலகுவதாக. அவர்களை சுற்றி இருக்கிற இருள் எதுவாயிருந்தாலும் தேவரீர் இந்த மாதம் நீர் வாக்கு கொடுத்தபடியே உம்முடைய வெளிச்சம், உம்முடைய வெளிச்சம். எத்தனை பேர் வெளிச்சம் கொடுத்தாலும் அந்த இருளை மாற்ற முடியாது, மாற்ற முடியாதே. இந்த மாதம் இந்த அற்புதம் நடக்கணும், இந்த அற்புதம் நடக்கணும். நீங்க சொன்ன வார்த்தையின்படியே ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொல்லணும், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். பாஸ்டர், இந்த மாதம் நான் இருளை கடந்துட்டேன், நான் இருளை கடந்துட்டேன், இந்த இருளிலே மூழ்கி போயிருவேனோன்னு நினைச்சேன், ஆனா அந்த இருளை கடந்துட்டேன்னு எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் கடக்க பண்ணுவேன், நான் இருளை கடந்து போக பண்ணுவேன். எப்படி ஆண்டவரேன்னு கேட்ட உடனே நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, நான் ஒருத்தன் உன் கூட இருந்து, நான் ஒருத்தர் உன் கூட இருந்து, அந்நிய தேவர்கள் யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க, சொந்தங்கள் யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க, பெத்த அம்மா அப்பா யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனா நான் உன் கூட இருந்து இந்த இருளை கடக்க பண்ணுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இருளை எப்படி கடக்க பண்ண போறீங்க? இல்ல, இதுவரையிலும் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காக காத்திருந்த ஜாமக்காரனை போல நீ அற்புதத்திற்காக நீ காத்திருந்த. ஒவ்வொரு நாளும் வெறுமை மட்டும்தான் திரும்பிருச்சு, ஆனா நான் துரிதப்படுத்துவேன், நான் அவசரப்படுத்துவேன். சீக்கிரமாய் யோசேப்பை காவற் கிடக்கிலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல உன்னை வெளியே கொண்டு வருவேன்னு வாக்கு கொடுத்த தேவன் இந்த மாதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த காரியத்தை நீங்க துரிதப்படுத்துங்க, நீங்க அவசரப்படுத்துங்க, நீங்க அதை ஸ்பீடு பண்ணுங்க, அதை வேகமாய் 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 அந்த ஃபைல் புரட்டி பார்க்கப்படட்டும், அந்த ஃபைல் எடுக்கப்படட்டும், கீழே இருக்கிறதெல்லாம் தட்டி எடுக்கப்படட்டும். ஓ ஹalleluya! இப்பொழுது ராஜாவுடைய அரண்மனையில் இருந்து அந்த வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் அப்பா, புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே, புறப்பட்டு வரட்டும். இன்னும் எப்படி ஆண்டவரே கடக்க பண்ண போறீங்க? இல்ல இல்ல, நான் உன்னை நியூ புது அனுபவத்துல இதுவரைக்கும் யாருமே கடவாத, இதுவரைக்கும்
யாருமே இப்படி நடந்துராத ஒரு புது அனுபவத்துல தாவீதனுடைய கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பேர் என்ன அனுபவத்தை வச்சிருந்தாலும் தாவீதை மட்டும் ஒரு நியூ ஒண்ணுமே இல்லாத அந்த கூழாங்கற்கரை கொண்டு தாவீத கோலியாத்தை முறியடிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தினது போல எங்க பிள்ளைகளை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, இந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தகப்பனே நீர் சுலபமான காரியத்தை கொண்டு மகா பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. 10 விசை கைகளை மேல உயர்த்தி, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளினை வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். சத்தமாய் சொல்லுங்கள், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை. இன்னும் சத்தமாய் ஒரே குரலாய் சொல்லுங்கள், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். சொல்லுவோம், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். சொல்லுவோம், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்பொழுது அவர் தீபம். சத்தமாய் ஆமென். ஆனந்த துதிபலி. நன்றி. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால். கடைசியாய் கரங்களை தட்டி கொண்டே, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஹல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் தெரியுதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குருவிடம் மாட்டோம், குஞ்சிடம் மாட்டோம், வரையில்லா தேவனின் வாழ்வு. குருவிடம் மாட்டோம், குஞ்சிடம் மாட்டோம், வரையில்லா தேவனின் வாழ்வு. ஆனந்த துதியோடு கேட்கும், பாடல் பாடல் சத்தம் துதிக்கும். ஆகாய வெண்ணிலாம் அவர் ஜனம் பெரும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய வெண்ணிலாம் அவர் ஜனம் பெரும், ஆண்டவர் வாக்கு பலி. கடைசியாய் அந்த ஒரு சரணத்தை கூட பாடி, யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். கரங்களை உற்சாகமாய் தட்டி, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி கேட்கும்,
பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை எந்தெந்த ஜனங்கள் எல்லாம் ஆன்லைன்ல லைவ்ல கேட்டுட்டு இருக்கிறவங்க, இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளிலையும் ஆண்டவரே, எந்த மாதத்துல கேட்டாலும் அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அப்படியே உறுதிப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை போய் சேரணுமோ அவங்க அத்தனை லட்சங்களுக்கும் போய் சேரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கலங்கி போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா. எங்களுடைய திருச்சபையினுடைய இடத்திற்காய் வாங்கப்பட்டிருக்க அந்த கடன் தொகையை ஆண்டவரே இந்த மாதத்தில் ஒரு பெரிய தொகையை அடைக்கிறது மாதிரி ஒரு உதவியை கத்தரை அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நபரை கத்தரை எழுப்புங்க ஆண்டவரே. அந்த காரியத்தை கத்தர் நீர் செய்து முடிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. இந்த மாதம் நடக்கிற 40 நாட்கள் நடக்கிற அந்த தனி ஜெபம், அந்த ஜெபத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். உங்க கரத்திலே முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காலையில் 5:30 இருக்குது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. திருவிருந்திலே ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் நீங்கள் வேகமாய் முழங்கால் போடும்படியாக